ரூபாய்க்கு 2 BHK என்னமா சொல்ற அப்படின்னு பாத்தீங்கன்னா சிட்டி ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஹோர்டிங்ஸ் பார்த்திருப்போம். ஆனா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ஒரு கார்னர்ல ஒரு ஸ்டார் மார்க், அதாவது ஒரு நட்சத்திர குறியீடு கொடுத்திருப்பாங்க. இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதை பார்த்திருக்கோமா? ஆனா அந்த நட்சத்திர குறியீடுக்குள்ளதான் நீங்க கொடுக்க போற அந்த 30 லட்சம் ரூபாய்க்கான உண்மையான செலவு என்ன அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி Groww தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். இன்னைக்கு நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்கு, அதுவும் இந்தியால ஒரு பிளாட்டா வாங்கினா என்ன ஆகும், எவ்வளவு காசு ஆகும், அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயத்த பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Groww தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே பண்ணிடுங்க. வாங்க டாபிக் குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல போய் வீடு வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடு வாங்குறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் காசு தரும். ஆனா அந்த காசை வந்து அவங்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது வந்து நமக்கு பெருசா அவ்வளவா தெரியாது. சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு மேஜரா வந்து ஒரு 3 காஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்பர்ட்டியோட விலை, அதாவது அந்த இடத்தோட விலை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெக்கரிங் காஸ்ட், திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்க சில காஸ்ட். மூணாவது வந்துட்டு இன்டீரியர் காஸ்ட், அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்காக உபயோகப்படுத்துற காஸ்ட். நாலாவது வந்து இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஆனா வந்து அது எல்லாருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் த்ரீ தான் வந்துட்டு மேஜர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த வீடியோ தொடர்றதுக்கு நீங்க வந்து நம்ம வந்து இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து நம்மள்ட்ட இருக்கு, இல்லை வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நம்ம வாங்க போறோம், அதுலதான் வந்து இப்போ நம்ம ஃபிளாட் கட்ட போறோம் அப்படின்னு வந்து நீங்க கொஞ்சம் அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால அந்த விலையை வந்து எப்படி நிர்ணயம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு முதல்ல அதுக்கு தேவையான ஒரு விஷயம் பேசிக் பிரைஸ். பேசிக் பிரைஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இல்லையா, நம்ம நிறைய வந்துட்டு ஹோர்டிங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற எல்லா இடத்துலயும் நம்மளால வந்துட்டு இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்க முடியுது. ஸோ அந்த மார்க்கெட்டிங் காஸ்ட், அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான லீகல் சார்ஜஸ், அது மட்டும் இல்லாம நிறைய நோட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அதுக்கான அந்த ப்ராஸ்பெக்டஸ் காஸ்ட். ஸோ இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க கார்பெட் ஏரியா காஸ்ட், பில்டப் ஏரியா காஸ்ட், சூப்பர் பில்டப் ஏரியா காஸ்ட் அப்படி இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. கார்பெட் ஏரியா அப்படின்னா என்னன்னா நீங்க உங்க வீட்டுக்குள்ள எவ்வளவு இடம் இருக்கு அப்படின்னு சொல்றது. உங்க வீட்டுக்குள்ள நிறைய செவுர்லாம் இருக்குல்ல, அந்த இடத்தையும் சேர்த்து தாங்க சொல்றேன். சோ மொத்தமா வந்துட்டு உங்க வீட்டுல எந்த இடத்துக்குலாம் வந்து நீங்க கார்பெட் போட முடியுமோ அதுதான் வந்து கார்பெட் ஏரியா. ரெண்டாவது பில்டப் ஏரியா அப்படின்னா என்னன்னா உங்களோட கார்பெட் ஏரியா மட்டும் இல்லாம அது கூட வந்துட்டு உங்க வீட்டுக்கு வெளியே இருக்க எல்லா செவரையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி செவருக்கு வெளியே இருக்க பால்கனி சேர்த்துக்கோங்க, மொட்டை மாடி சேர்த்துக்கோங்க, நீங்க பூச்செடி வச்சிருக்க இடம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துதான் வந்து பில்டப் ஏரியா. மூணாவது வந்துட்டு சூப்பர் பில்டப் ஏரியா. சூப்பர் பில்டப் ஏரியாவா அது என்னமா அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்பெட் ஏரியா, பில்டப் ஏரியா, அது கூட வந்துட்டு நிறைய ஆட் ஆன் பண்ணுவோம். என்ன ஆட் ஆன் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய அந்த பிளாட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியா ஒரு பப்ளிக் விஷயம் இருக்கும் இல்லையா, நீங்க எல்லாரும், அதாவது அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து யூஸ் பண்ற சில இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இருந்து வந்து கொஞ்சத்தை எடுத்து நம்மளோட பிளாட்ல ஆட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருக்கிறது, பார்க்ல இருக்கிறது, ஸோ இந்த மாதிரியான பில்டப் ஏரியா அதெல்லாம் சேர்த்து. ஸோ சூப்பர் பில்டப் ஏரியா அப்படின்றது வந்துட்டு உங்களோட கார்பெட் ஏரியாவுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலா வந்துட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஒரு பிளாட் இருக்கு அப்படின்னா வந்து அது கூட வந்துட்டு ஒரு 20% வந்துட்டு உங்களுக்கு சூப்பர் பில்டப் ஏரியா வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. அப்போ சூப்பர் பில்டப் ஏரியாவோட இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட்டா இருக்கும். பேசிக் பிரைஸோட பார்த்தோம்னா நம்மளோட சார்ட், அதாவது நம்மளோட காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். ஏரியா ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். லோடிங் ஃபேக்டர் நான் சொன்னேன் இல்லையா, அந்த சூப்பர் பில்டப் ஏரியாவுக்கு ஒரு 20% லோட் பண்ணிருப்பாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் பில்டப் ஏரியா வந்துட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டா மாறி இருக்கும் அந்த லோடிங்க்கு அப்புறம். பிரைஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 4000 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். இதனால நம்மளோட பேசிக் காஸ்ட் ஆஃப் த பிளாட் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 48 லட்சம் ரூபாய்க்கு வந்து நிக்குதுங்க. 48 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஒரு பிளாட் இருக்கு அப்படின்னு நினைக்க போறோம். இதோட முடியாதுங்க. பிஎல்சி காஸ்ட் ஒன்று இருக்கு. அது என்ன பிஎல்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ரிஃபரன்ஷியல் லொகேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப திடீர்னு உங்களுக்கு யாரோ ஃபோன் பண்றாங்க, வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே நீ வந்தனாப்பா திருவான்மையூர் பீச்சுக்கு எதிர்க்க வீடுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தெருமுனையில என் வீடு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து ரொம்ப பெருசா சொல்லுவோம். நம்ம வீடை பார்த்தோன்னே உனக்கு என்னப்பா தெரு முனையிலே இருக்கு, ரொம்ப மெயின்ல இருக்கு வீடு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்மளோட ஈஸ்க்காக நம்ம வந்து நிறைய வந்து லொகேஷன்ஸ்லாம் எப்படி சொல்ல செலக்ட் பண்ணிட்டு எனக்கு இங்கே தான் வீடு வேணும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு கூட வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் இருக்குங்க. அந்த காஸ்ட் வந்து ஒரு 5% இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட பேசிக் காஸ்ட் வந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா இருக்கும்.
ஆனா அந்த 5% வந்து என்னடா எக்ஸ்ட்ரா இருக்கே, இதுல ஒரு வேல்யூ இருக்காது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நீங்க கண்டிப்பா வந்துட்டு வீடு விற்கும் போது நீங்களும் இதைதான் சொல்வீங்க, எங்க வீடு வந்து பாத்தீங்கன்னா கடலை பார்த்த மாதிரி இருக்கு, எங்க வீடு வந்து ஏரியை பார்த்த மாதிரி இருக்கு, நல்ல காத்து வட்டமான வீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இந்த மாதிரி ரீசேல் வேல்யூவும் அந்த மாதிரி வீடுக்கு வந்துட்டு நிஜமாவே இருக்குங்க. சோ இப்போ இந்த பிஎல்சி காஸ்ட் ஆட் பண்ணி நம்மளோட காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏரியா ஆஃப் த ப்ராப்பர்ட்டி நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதே மாதிரி லோடிங் ஃபேக்டர் வந்துட்டு ஒரு 20% இருக்கும். சூப்பர் பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். பிரைஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு 4000. பேசிக் காஸ்ட் ஆஃப் த பிளாட் நான் முன்னாடி சொல்லியிருந்தா 48 லட்சம் ஆயிருக்கும். இந்த பிஎல்சி வந்து ஒரு 5% ஆட் பண்ணி 50,40,000 வந்து மாறி இருக்கோங்க. பிஎல்சியோட வந்து முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து இல்லங்க, இன்னும் ஜிஎஸ்டி வேற இருக்கு. என்னது ஜிஎஸ்டி இருக்கு? ஆமாங்க, ஆக்கியபன்சி சர்டிபிகேட் வந்துட்டு எந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இன்னும் வாங்கலையோ அவங்க எல்லாருக்குமே வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள். அதுல வந்து அஃபோர்டபிள் ஹவுஸ், நான் அஃபோர்டபிள் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜிஎஸ்டி ஃபெசிலிட்டி வந்து இருக்குங்க. அஃபோர்டபிள் ஹவுஸ் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஜிஎஸ்டியில் என்ன மாதிரியான டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபிளாட் இருக்கு, அந்த ஃபிளாட்டோட காஸ்ட் வந்து 45 லட்சம் இல்லை அதோட கம்மியா இருக்கு, ஒரு 60 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 92 ஸ்கொயர் மீட்டர் வந்துட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு சமம். ஸோ இங்க வந்துட்டு ஒரு 60 ஸ்கொயர் மீட்டருக்குள்ள இருக்க வந்துட்டு ஒரு வீடு, அது வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கு. இதுவே அது வந்து நான் மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து ஒரு 90 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி அதோட வேல்யூ வந்து 45 லட்சம் இல்ல அதுக்கு கம்மியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான வீட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி ரேட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அஃபோர்டபிள், அன்அஃபோர்டபிள் அதுக்கேற்ற மாதிரியான பிரைஸ் வந்துட்டு 1 ல இருந்து 5% குள்ள வேரி ஆகி வருங்க. சோ இப்போ நம்ம ஜிஎஸ்டி ரேட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டி டைப்பை பொறுத்து தான். அஃபோர்டபிள்னா வந்துட்டு 1%, அன்அஃபோர்டபிள்னா வந்துட்டு 5% அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ப்ரிவைலிங் ரேட்ஸ் நான் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். சோ இப்போ இந்த ஜிஎஸ்டி ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்துட்டு அது 50,40,000 இருந்தது. அந்த பிஎல்சி சார்ஜ் ஆட் பண்ணி இப்போ பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ஆட் பண்ணி வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து 52,92,200 மாறி இருக்கோங்க. சோ என்னம்மா ஜிஎஸ்டியும் போட்டீங்க, லாஸ்டா நான் போய் வீடு வாங்கிடலாமா, ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு மேல நமக்கு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும், அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாம்ப் டியூட்டி வந்து எல்லா ஓனரும் அவங்க ப்ராப்பர்ட்டியை அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு கட்டக்கூடிய ஒரு ஃபீஸ்ங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு கண்டிப்பா வந்து மாத்திட்டே இருக்கும். சோ இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலா வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டா வந்துட்டு நம்மளோட ப்ராப்பர்ட்டி 5 to 7% ஆஃப் த வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே நீங்க மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ்ல வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோ பிளாட்டோ வாங்குறீங்கன்னா வந்துட்டு 1% ல இருந்து 7% வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேமா, ஸ்டாம்ப் டியூட்டியும் கட்டிட்டேன், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க வந்துட்டு வாங்குறவங்கள்ட்ட இருந்து விற்கிறவங்க வந்து நான் வந்து இந்த வீடு விற்கிறேன், நான் இந்த வீடை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனல் லீகல் அக்ரிமெண்ட் போடுவோம் இல்லையா, அந்த லீகல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து கோர்ட் வந்து சார்ஜ் பண்றாங்க. அது பேர் தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோட வந்துட்டு வேல்யூ எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு 1 ல இருந்து 2% உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதாவது ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ மேல வந்து இதை நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவோம். இந்த தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து மகாராஷ்டிரால வீடு வாங்குறீங்கன்னா அங்க வந்து நீங்க ஒரு 30 லட்சத்துக்கு மேல வாங்குனீங்கன்னா கண்டிப்பா 30,000 வந்துட்டு நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நீங்க மும்பைல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவே வந்து ஆண்கள் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அவங்களுக்கு வந்துட்டு 5% வந்து ஸ்டாம்ப் டியூட்டி போடுறாங்க. இதே வந்து பெண்கள் போய் வாங்கினா அவங்களுக்கு வந்து 4% தான் வந்துட்டு ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இதெல்லாம் ஒரே சார்ஜஸ் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்க. இது எல்லாமே இண்டிபெண்டன்ட் சார்ஜஸ், அதாவது எல்லாமே தனித்தனியா, இது எல்லாமே வந்து மார்க்கெட் வேல்யூல கால்குலேட் பண்ற வந்து ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ நம்ம அசூம் பண்ணிப்போம், இப்போ வந்து நம்ம வந்து மும்பைல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், அது வந்து ஒரு மேல் பையர் வாங்குறாரு. ஸோ அப்போ என்னவா இருக்கும், அவங்களோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து ஒரு 5% இருக்கும். அதே மாதிரி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து 30,000 மினிமம் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு டைப்போட ப்ராப்பர்ட்டியோட விலை இப்போ என்ன இந்த ஸ்டேஜ்ல என்னவா இருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். சோ ஏரியா ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 92 ஸ்கொயர் மீட்டர். அதே மாதிரி இதுல லோடிங் ஃபேக்டர் வந்துட்டு 20%. சூப்பர் பில்டப் ஏரியா வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 4,000 rupees. அதே மாதிரி இப்போ பேசிக் காஸ்ட் ஆஃப் த ஃபிளாட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48 லட்சம் ஆயிடுச்சு. அது மேல நம்ம வந்து பிஎல்சி வந்து ஒரு 5% போட்டிருக்கோம், அதாவது இந்த பிரிஃபரன்ஷியல் லொகேஷன் சார்ஜஸ். இப்போ டோட்டல் மார்க்கெட் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 50.4 lakhs இருக்குங்க. சோ இந்த 50.4 lakhs நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த ஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எல்லாம் வந்து தனித்தனி ஃபேக்டர்னு சொல்லிட்டு. சோ இதுல 5% ஜிஎஸ்டி இது மேல போடுறாங்க. ஸ்டாம்ப் டியூட்டி இந்த
டோட்டல் மார்க்கெட் வேல்யூல இருந்து ஒரு 5%. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து 30,000. ஏன்னா இந்த பிளாட்டோட காஸ்ட் வந்துட்டு 30 லட்சத்துக்கு மேல இருக்கு இல்லையா, அதனால. ஸோ இப்போ எல்லாம் கலந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபிளாட்டோட காஸ்ட் வந்துட்டு 55,74,000 ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு வந்து அதர் ரெக்கரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதர் ரெக்கரிங் காஸ்ட்னா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஓனர் ஆனதுக்கு அப்புறம் வந்து சில காஸ்ட் வந்து நீங்க திருப்பி கட்டிட்டே இருக்கணும். எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸ்டர்னல் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்னா என்னன்னா, சில சார்ஜஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்துட்டு மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து நீங்க கண்டிப்பா பண்ணியே ஆகணும், இது வந்து நீங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது. அதே மாதிரி இப்போ உங்க ஏரியால வந்து ஏதாவது காமனா வந்துட்டு உங்க பிளாட்ஸ்ல வந்துட்டு ஒரு பார்க் கட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். சோ அந்த பார்க்குக்கு வந்துட்டு எல்லா குடும்பத்துல இருந்து இவ்வளவு கொடுங்க, பார்க்க மெயின்டைன் பண்றதுக்கு இவ்வளவு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரியான காஸ்ட் எல்லாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் காஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக் கனெக்ஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா பில்டரே வந்து இதெல்லாம் கட்டிடுவாங்க, நான் பில்டர் வந்து உங்களுக்கு அதுல இருந்து காசு எடுத்துப்பாங்க. அது மாதிரி ஓனர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த எலக்ட்ரிக் போர்ட்ஸ் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சில காசஸ் எல்லாம் வாங்குவாங்க. அதெல்லாம் தான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் எலக்ட்ரிக் கனெக்ஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து ஒரு 3,000 இருந்து ஒரு 5,000 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு வாட்டர் சீவேஜ் அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் காஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படுது. அதாவது நீங்க வந்து தண்ணி வந்துட்டு வரணும் நமக்கு, அதே மாதிரி வந்துட்டு நம்ம ட்ரைனேஜ் எல்லாம் பயங்கரமா கிளீனா இருக்கணும், அப்பதான் நம்ம அபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப சுத்தமா இருக்கும். சோ தண்ணிக்கு வந்து நீங்க காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் கிளீன் பண்றதுக்கு காசு கட்டுற மாதிரி இருக்கும். அதோட காஸ்ட் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மந்த்லி ஒரு 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பத்தி பாக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க தங்குற அபார்ட்மெண்ட்டை பொறுத்து தான் இந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்குங்க. அதாவது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பாஷான அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க, அங்க வந்து நிறைய அமெனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல கொஞ்சம் நார்மலா இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மாடரேட்டா வந்துட்டு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. சோ இதை இன்னும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சில பிளாட்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு டெபாசிட்டா வந்து வாங்கி வச்சுப்பாங்க. நீங்க வந்து மாசம் வந்து எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்துட்டு ஒரு 2 வருஷத்துல இருந்து ஒரு 10 வருஷத்துக்குள்ள தேவையான எல்லா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டையும் வந்து நீங்க வந்து ஒரே இடத்துல வந்து ஒரே டைமா வந்து கட்டிடுவீங்க. சோ அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட வந்து மாசம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, அதுல இருந்து தானா டிடெக்ட் ஆகிட்டே வந்துருவாங்க. சில பேர்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டெபாசிட் அந்த மாதிரி அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. சோ இதெல்லாம் எதுக்குன்னா மந்த்லி வந்து உங்க கையில இருந்து போகாம இருக்கிறதுக்காகவும், மொத்தமா வந்து பல்கா வந்து வீடு வாங்கும்போது அதை கட்டிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கும் வந்துட்டு என்னன்னா மாசம் இவ்வளவு செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபீல் ஆக மாட்டோம் இல்லையா. சோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி கூட மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வந்துட்டு சார்ஜ் பண்ணுவாங்க. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பாத்தீங்கன்னா நீங்க ஏரியாக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மாசம் வந்து ஒரு 1000 ரூபாயில இருந்து 5000 வரைக்கும் கண்டிப்பா வந்து மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. இன்டீரியர் காஸ்ட், அதாவது இன்டீரியர்னாவே வந்து நம்மளுடைய முகத்துல இருந்து ஒரு பொலிவு தெரியும். ஏன்னா வந்துட்டு ஏன் வீடு என் கனவு இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு இன்டீரியர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்மளோட வால் பெயிண்டிங் எப்படி இருக்கணும், வால் பேப்பர் சில பேர் ஒட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு தனியா ஸ்டடி டேபிள் வேணும், எனக்கு தனியா ஷூட்டிங் ரூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு நம்ம வந்து இன்டீரியர் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப நிறைய சொல்லிட்டே போகலாம். அதாவது தர வந்து நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கணும், அந்த அளவுக்கு எல்லாம் வந்துட்டு இன்டீரியர் பைத்தியம்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த இன்டீரியர் காஸ்ட் எவ்வளவு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமமா நான் சொல்றேங்க ஒரு 5% வரைக்கும் ஆகும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு 10%, அது அவங்களோட டோட்டல் ப்ராப்பர்ட்டில 10% கூட இன்டீரியர்ஸ்க்கு செலவு பண்ண நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க வந்து மினிமமா ஒரு 30 லட்சம் ரூபாய் பிளாட் வாங்குனீங்கன்னா ஒரு 2 லட்சம்ல இருந்து 3 லட்சம் நீங்க கண்டிப்பா வந்து இன்டீரியருக்கு செலவு பண்ணி அந்த வீடை வந்து ரொம்ப இன்னும் அப்கிரேட் பண்ணிட்டே போறாங்க. சோ கண்டிப்பா இன்டீரியர் காஸ்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பா தேவையான காஸ்ட்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னா அந்த வீடு நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. சோ அதுக்கு யூஸ் பண்ற காஸ்ட் தாங்க இந்த இன்டீரியர் காஸ்ட். சோ நாலாவது என்ன காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கையில காசு வச்சுட்டே வந்து வீடு வாங்க மாட்டோம் இல்லையா. நிறைய பேர் வந்து லோன் வாங்கிதான் வந்துட்டு வீடு வாங்குறோம். அந்த லோனோட வட்டி எவ்வளவு இருக்கும் தெரியுமாங்க? 6.5%ல இருந்து 10% வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஹவுசிங் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட். அப்ப நினைச்சு பாருங்களேன், இப்போ வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இன்டீரியர் காஸ்ட், ரெக்கரிங் காஸ்ட், இதெல்லாம் சேர்த்தே வந்துட்டு ஒரு 48 லட்சம் ரூபாயில இருந்து இப்போ வந்து நம்ம சேர்த்து அந்த ஆட் ஆன் எல்லாம் பண்ணி ஒரு 56 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு அந்த வீடை நம்ம இப்போதைக்கு கொண்டு வந்து வச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த வீட்டுக்கு வந்துட்டு நம்ம லோன் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னு லைட்டா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு வந்து 6.5% இருந்து 10% வரைக்கும் உங்களுக்கு லோன்ல வந்து இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி உங்களோட பேபேக் பீரியட் பாத்தீங்கன்னா வந்துட்டு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இத்தனை வருஷத்துக்குள்ள நீங்க பே பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைம் தராங்க. நீங்களும் வந்துட்டு
அவங்க தாராளமா டைம் தராங்கன்னு தாராள மனசோட நம்ம வந்து பொறுமையா வந்துட்டு லோன் கட்டிக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து கண்டிப்பா வந்துட்டு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து கடைசியா நீங்க கட்டி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி வேல்யூல 40% கண்டிப்பா அவ்வளவு நாள் நீங்க கட்டினீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்டே நீங்க அவ்வளவு தூரம் கட்டிருப்பீங்க. அதாவது பாதிக்கு பாதி எதுக்கு நம்ம வட்டி கட்டணும் சொல்லுங்க. அதனால ரொம்ப எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு உங்களோட லோன் எல்லாம் ரீபே பண்ணுங்க. இதுக்காக தான் Growல வந்துட்டு ஹவு டு ரீபே த லோன் இன் ஸ்மால் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த லிங்க் நான் கொடுத்திருக்கேன். ஒரு தடவை நீங்க போயிட்டு லோன் எப்படி சீக்கிரமா அடைக்கிறது அப்படின்றதையும் அதுல ஒரு தடவை பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு 40 லட்சம் ரூபாய் ஒரு வீடுங்க, அதுக்கு வந்து லோன் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 8% இன்ட்ரெஸ்ட்ல வந்து நம்ம வந்து லோன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி 25 வருஷத்துல வந்து நம்ம திருப்பி பே பண்ணிடும் அப்படின்னு பார்த்தா 40 லட்சம் ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு கட்டியிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 92 லட்சம் ரூபாய் வந்து நம்ம வந்துட்டு மினிமமா கட்டியிருப்போங்க. நீங்க நினைச்சு பாருங்க, 40 லட்சம் ரூபாய் எங்க இருக்கு, 92 லட்சம் ரூபாய் எங்க இருக்குங்க. அந்த அளவுக்குலாம் நம்ம எதுக்கு தேவைப்படணும் சொல்லுங்க. சோ அதனால நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துட்டு அந்த லோனை கட்டி முடிச்சிருங்க. சோ இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த சின்ன நட்சத்திர குறியீடுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதோட காஸ்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத வந்து இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மளோட காஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு 56 லட்சம் ரூபாய் வந்திருக்குங்க. ஒரு அதர் ரெக்கரிங் சார்ஜஸ் வந்துட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. இன்டீரியர் காஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு 48 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 6% போட்டு ஒரு 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மொத்தமா பாத்தீங்கன்னா நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் த பிளாட் வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் இருக்குங்க. சோ இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு வீடு வாங்க போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து அதோட விலை இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் லைட்டா யோசிச்சுதான் நீங்க வாங்கணும். ஏன்னா நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிபிள் எக்ஸ்பென்சஸ் இதுக்கு மேல காஸ்ட்லி ஆக முடியாது அப்படின்ற மாதிரியான எல்லா எக்ஸ்பென்சஸ் பத்தியும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதே மாதிரி நீங்க வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அங்க உங்களுக்கு சொல்ற எல்லா விஷயமும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அந்த சின்ன சின்ன பேசிக் விஷயம் சொன்னாங்க, அந்த கார்பெட் ஏரியா, பில்டப் ஏரியா, அப்புறம் வந்துட்டு இதுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் எந்தெந்த காஸ்ட் போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்கும் போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு இந்த வீட்டை வந்து நம்ம வந்து வேல்யூவா தான் வாங்கியிருக்கோம், நம்ம ஒன்னும் சும்மா வாங்கல, நம்ம வந்து ஏமாறப்படல அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சனோட வந்து நீங்க அந்த வீடியோ வாங்கியிருப்பீங்க. சோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்தது உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது வா விஷ்ணு பிரியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி Groww தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.